நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய காலை நேர தலைப்புச் செய்திகள். நாட்டில் இந்த ஆண்டில் இதுவரையில் பதிவாகியுள்ள டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 78,125 உயர்வடைந்துள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. அதற்கமைய நேற்று ஒரே நாளில் 1097 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவின் தரவுகளின்படி தற்போது நாடு முழுவதும் உள்ள 162 மருத்துவ அதிகார பிரிவுகள் அதி அபாய வலயங்களாக கண்டறியப்பட்டுள்ளன. கடந்த சில மாதங்களில் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கையில் கணிசமான வளர்ச்சி காணப்படுவதுடன் மே மாதத்தில் 8,590 நோயாளர்களும், ஜூன் மாதத்தில் 21,535 நோயாளர்களும், ஜூலை மாதத்தில் கடந்த 21 நாட்களில் 22,749 நோயாளர்களும் பதிவாகியுள்ளனர். புதுப்பிக்கத்தக்க சக்தி மூலங்கள் மூலம் உற்பத்தி செய்யப்படுகின்ற மின்சாரத்தை கொள்முதல் செய்வதற்கான கட்டணத்தை தீர்மானிப்பதற்காக பொதுமக்களின் கருத்துக்களை பெற்றுக்கொள்ளும் நடவடிக்கை நேற்று நிறைவடைந்துள்ளதாக இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. அந்த கருத்துக்களின் அடிப்படையில் எதிர்வருகின்ற 6 மாதங்களுக்கான புதுப்பிக்கத்தக்க மின்சார கட்டணங்கள் தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அந்த ஆணைக்குழுவின் பணிப்பாளர் ஜானாத் ஹேரத் தெரிவித்துள்ளார். இலங்கை மின்சார சீர்திருத்த சட்டத்தின்படி புதுப்பிக்கத்தக்க சக்தி மூலங்கள் மூலம் உற்பத்தி செய்யப்படுகின்ற மின்சாரத்தை இலங்கை மின்சார சபையின் தொடர்ச்சி நிறுவனங்களிடமிருந்து கொள்முதல் செய்யும் போது அதற்குரிய விலை மற்றும் விலை சூத்திரத்தை தீர்மானிக்கும் மற்றும் அங்கீகரிக்கும் அதிகாரம் இலங்கை பயன்பாடுகள் ஆணைக்குழுவிற்கு வழங்கப்பட்டுள்ளது. பயிரிழப்புகளால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்குவதற்காக உருளைக்கிழங்கு மற்றும் காய்கறி பயிர் செய்கையை உள்ளடக்கிய ஒரு புதிய காப்பீட்டுத் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. விவசாய மற்றும் கமநல காப்புறுதி சபை இந்த புதிய காப்புறுதி திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. ஆரம்ப காப்பீட்டுத் தொகையில் 7% கட்டணத்தை செலுத்துவதன் மூலம் விவசாயிகள் இக்காப்பீட்டு பாதுகாப்பை பெற முடியும் என்று அந்த சபை தெரிவித்துள்ளது. இத்திட்டமானது சக்கர வெள்ளிக்கிழங்கு, மரவள்ளிக்கிழங்கு, கிரிகல, பீட்ரூட், முட்டைக்கோஸ், கேரட், லீக்ஸ், கத்தரிக்காய், வெண்டைக்காய், பயறு அல்லது பீன்ஸ், மிளகாய், தக்காளி, பாகற்காய், பூசணி உள்ளிட்ட விவசாய திணைக்களத்தினால் பரிந்துரைக்கப்பட்ட பயிற்சிகள் உள்ளடங்கும் என்று சபை தெரிவித்துள்ளது. முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் தனிப்பட்ட செயலாளரான சுகேஸ்வர பண்டாரவை எதிர்வருகின்ற 30ஆம் தேதி வரையில் விளக்கமறியலில் வைக்குமாறு கோட்டை கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கு கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் நேற்றைய தினம் எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே குறித்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதியின் செலவு தலைப்பின் கீழ் 2 சம்பளங்களை பெற்றதாக சந்தேகத்தின் பேரில் அவர் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். கம்பளை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கிரிமெட்டிக மில்லகாமுவ பகுதியில் இளைஞர் ஒருவர் தூக்கிட்டு உயிரிழந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். உயிரிழந்த இளைஞரின் சடலம் அவரது காதலியின் வீட்டிலிருந்து சுமார் 50 மீட்டர் தொலைவில் அமைந்துள்ள தேயிலை தோட்டத்தில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணைகளின்படி தெரிவிக்கப்பட்டுள்ளது. காதலியின் குடும்பத்தினர் திருமணத்திற்கு சம்மதம் தெரிவிக்காத சூழ்நிலையால் மனமுடைந்த அவர் இந்த தீர்மானத்தை எடுத்திருக்கலாம் என்று போலீசார் சந்தேகிக்கின்றனர். எனினும் உயிரிழப்புக்கான துல்லியமான காரணம் குறித்து இதுவரையில் அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தப்படவில்லை. கொழும்பிலிருந்து மன்னார் நோக்கி அருட்சகோதரிகள் பயணித்த வாகனம் ஒன்று விபத்துக்குள்ளாகியது. இந்த விபத்து நேற்றைய தினம் பறையன் நாளங்குளம் பகுதியில் இரும்பு பாலத்தில் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன்போது வாகனத்தில் பயணித்த 4 அருட்சகோதரிகள் காயமடைந்த நிலையில் உடனடியாக மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களில் ஒரு அருட்சகோதரி மேலதிக சிகிச்சைகளுக்காக யாழ் வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். டெல்டனிக பன்விலை பகுதியில் அமைந்துள்ள நீர்வீழ்ச்சி ஒன்றில் தவறி விழுந்து 2 சிறுவர்கள் உயிரிழந்துள்ளனர். 13 மற்றும் 15 வயதுடைய 2 சிறுவர்களே இவ்வாறு தவறி விழுந்து உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். பாடசாலை நேரம் முடிந்த பின்னர் 5 மாணவர்கள் அடங்கிய குழு ஒன்று இந்த நீர்வீழ்ச்சியை பார்வையிட சென்றுள்ளது. அங்கு அவர்கள் புகைப்படம் எடுக்க முற்பட்ட போதே குறித்த விபத்து நேர்ந்துள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. இச்சம்பவம் குறித்து போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கடலில் குளித்துக் கொண்டிருந்த இளைஞர் ஒருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்ததாக களுத்துறை தெற்கு தலைமையக போலீசார் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்தவர் களுத்துறை வடக்கு சிறினிவாச வீதியில் வசிக்கும் அனுகஸ் காவிஸ்க டி சில்வாக் என்ற 20 வயதுடைய இளைஞர் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளார்.
குறித்த இளைஞர் வாகன பொறிமுறை கற்கை நெறியை பயின்று வருபவர் ஆவார். அவர் நேற்று பிற்பகல் களமலை தேவாலயத்திற்கு பின்னால் உள்ள கடலில் குளிக்க சென்றபோது நீரோட்டத்திற்கு சிக்கி கடலில் அடித்து செல்லப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. மனநலம் பாதிக்கப்பட்டிருந்த தனது சகோதரனை கொலை செய்துவிட்டதாக ஒப்புக்கொண்டு நபர் ஒருவர் ஆராய்ச்சிக்கட்டுவ காவல்துறையில் சரணடைந்துள்ளார். நேற்று பிற்பகல் கத்தியுடன் ஆராய்ச்சிக்கட்டுவ காவல் நிலையத்திற்கு வந்த நபர் தனது சகோதரனை கொலை செய்துவிட்டதாக கூறியுள்ளார். அதன்படி அங்கு பணியில் ஈடுபடுத்தப்பட்ட காவல்துறையினர் சந்தேக நபர் வசித்து வந்த வீட்டிற்கு சென்று சோதனை நடத்திய நிலையில் சடலம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அரச்சிக்கட்டுவ ராஜகதலுவ பகுதியைச் சேர்ந்த துலன் கசங்க என்ற நபரே கொலை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொல்லப்பட்ட மனநலம் பாதிக்கப்பட்ட சகோதரனை சந்தேக நபரே பகல் நேரத்தில் கவனித்து வந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. கொழும்பு கொல்லுப்பிட்டி லிபர்டி பிளாசாவில் 5 கோடிக்கும் அதிகமான பெறுமதியுள்ள சட்டவிரோத கையடக்க தொலைபேசிகள் காவல்துறையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. கைப்பற்றப்பட்ட கையடக்க தொலைபேசிகளில் புதிய ஐபோன் மாடல்கள் உட்பட 300க்கும் மேற்பட்ட சட்டவிரோதமான தொலைபேசிகள் இருந்ததாக வலான காவல்துறை தெரிவித்துள்ளது. இந்த விடயம் தொடர்பில் வலான ஊழல் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர். நாட்டின் சில ஜனாதிபதி இல்லங்கள் நீதிமன்றங்களாக மாற்றப்பட்டுள்ளதுடன் ஏனையவை பொருளாதார ரீதியாக பயனுள்ள நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்படும் என்று பிரதமர் ஹரணிக அமரசூரிய தெரிவித்துள்ளார். 2025ஆம் ஆண்டு மற்றும் 2026ஆம் ஆண்டின் முதல் 6 மாதங்களில் 8 ஜனாதிபதி இல்லங்களை பராமரிப்பதற்காக 13.9 மில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் ஜனாதிபதி இல்லங்கள் பொருளாதார ரீதியாக பயனுள்ள வகையில் பயன்படுத்தப்படுகின்ற வரை அவற்றின் பராமரிப்பிற்காக அரசாங்க செலவினங்களை மேற்கொள்ள வேண்டியிருப்பதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். சீன பிரஜையிடம் 2 கோடி ரூபாய் கொள்ளையிட்ட சம்பவத்தில் மேலும் 4 கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கொழும்பு கொல்லுப்பட்டி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட காலை வீதியின் டின்சன் சந்திக்கருகில் சீன பிரஜை ஒருவரிடமிருந்து பணத்தை கொள்ளையிட்டு தப்பிச் சென்ற நபர் ஒருவரை அங்கு இருந்த பொதுமக்கள் பிடித்து கொல்லுப்பட்டி போலீஸ் நிலைய அதிகாரிகளிடம் ஒப்படைத்தனர். புதிதாக அபிவிருத்தி அடைந்து வருகின்ற வடக்கு மற்றும் கிழக்கு கரையோர பகுதிகளை பாதுகாப்பதற்கு அதிகபட்ச நடவடிக்கைகளை எடுக்குமாறும் கடற்கரை பகுதிகளை அபிவிருத்தி செய்த பின்னர் அங்கு மேற்கொள்ளப்படுகின்ற சட்டவிரோத நிர்மாணங்களால் கடற்கரைக்கு பெரும் சேதம் ஏற்படுவதால் அதை தடுப்பதற்கு அதிகபட்ச சட்ட நடவடிக்கைகள் எடுக்குமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். அந்த நடவடிக்கைகளை கண்காணிப்பதற்காக செயற்பாட்டுக் குழு ஒன்றை நியமிக்குமாறும் ஜனாதிபதி மேலும் அறிவுறுத்தல் விடுத்துள்ளார். வெளிநாட்டு தொழிலாளர்களுக்காக மின்சார வாகனங்களை இறக்குமதி செய்ய வழங்கப்பட்ட அனுமதி பத்திர முறையை பயன்படுத்தி மோசடியான முறையில் வாகன இறக்குமதி செய்த குற்றச்சாட்டொன்றை முன்னாள் ஜனாதிபதி மகிந்தவின் புதல்வர்கள் எதிர்கொண்டுள்ளனர். வெளிநாட்டு தொழிலாளர்களுக்காக மின்சார வாகனங்களை இறக்குமதி செய்ய வழங்கப்பட்ட அனுமதி பத்திர முறை மூலம் அரசாங்கத்திற்கு 2.4 பில்லியன் ரூபாய் நிதி இழப்பு ஏற்பட்டுள்ளதாக ஆளுங்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ருவன் திலக ஜாக்குடி நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். குறித்த பாரிய அளவிலான முறைகேடுகள் முன்னாள் அமைச்சர் மனச நாணயக்காரவின் பதவிக்காலத்தில் நிகழ்ந்ததாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இந்த அனுமதி பத்திர முறையை தவறாக பயன்படுத்தி ராஜபக்ச குடும்பத்தை சேர்ந்த யோசித ராஜபக்ச மற்றும் ரோஹித் ராஜபக்ச ஆகியோரும் 2 சொகுசு வாகனங்களை இறக்குமதி செய்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழொலி ஒரே பார்வையில் இன்றைய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழொலி யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.